அப்ப திராவிடங்கிறதே ஆரியம் தாங்கிறத திரும்ப இவரு ஆதிசங்கரன் சொல்றாரு. அப்போ ஒழுங்கா இருந்த ஒரு மன்னனை இந்த சமணர்களை கழுமரம் ஏற்ற வைத்தது யாருன்னா, நேர ஜெயினத்தால அழிக்க முடியாததா, புத்தத்தால அழிக்க முடியாததா. புத்தமும் ஜெயினமும் அவன் அசோகனுடைய காலத்துல 18,000 ஆசிவக பிரஞ்சத்திற்களை தலையை வெட்டி கொண்டிருக்கான். நீங்க சொல்றது உண்மை. ஆனா ஆர் பாலகிருஷ்ணன் சொல்றத நீங்க மறுக்கல இல்ல. அவர் ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறாரு, அவ்வளவுதானே. நான் என்ன சொல்றேன்னா, அந்த உண்மையை சொல்றதுக்கு கூட உனக்கு என்ன உரிமை இருக்குங்கிற அது வந்து உள்முரண். இது உள்முரண். அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளரா சொல்றாரு இல்லீங்களா. அவர் வந்து ஒரு பொது அந்த வரலாற்று ஆய்வாளர் தான் கருணாநிதி செஞ்ச கொலையை ஏன் சொல்லல, இந்த கொடுக்கு பாண்டி செஞ்ச கொலையை ஏன் சொல்லலங்கிறான். ஏன் இதெல்லாம் ஏன் பாலகிருஷ்ணனுக்கு தெரியல? பேனர் தான் சீமம் போன்றவங்க சொல்றாங்க. இவன் இந்த சுபவி போன்ற இந்த ஒட்டு தண்ணிங்க எல்லாம் சொல்லுவாங்க. இவன் ஜெயராமன் போன்றவங்க எல்லாம், நீ தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியம்னா நீ இறையாண்மை கொண்ட தமிழ்நாடு பிரிக்கணும், முன்னால முடியுமாங்கிறான். ஏடா வெங்காயம், ஒட்டுமொத்த இந்திய நாடே எங்களுதுங்கிறோம். அதான் சீமானம் சொல்லுவார், இந்தியாவே எங்களுது. இது நம்ப சொல்லல, சிலப்பதிகாரம் சொல்லுது. சீமான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஆமக்கரின்னு இந்த திராவிட இந்த கொடுக்கு பாண்டி எல்லாம் பேசணும்ல, முதல்ல இதனுடைய பின்புலம் ஒரு பொருள் தெரியுமா உங்களுக்கு? இது அவங்களுக்கு தெரியும். இந்த ஆமைங்கிறத அசிங்கமா பேசுறானுல அவங்களுக்கு தெரியும். ஆனா தமிழர் எவனுக்கும் தெரியாது. தமிழருடைய தேசிய அடையாளம் ஆணையம் ஆமையம். இது வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? ஒரு ஆள் நின்னுக்கணும், ஒரு கையில யானையும் ஒரு கையில ஆமையும் கொண்டு பிடிச்சிக்கிட்டு நிக்கிறான். நிக்கிற ஆளுடைய தலை வந்து பன்னித்தலை, பன்றித்தலை. பன்றித்தலைங்கிறது பன்றிக்கொடி, விஜயநகர ஆட்சியினுடைய கொடி சிம்பல். ஆனால்தான் இளவரசர் இப்ப எடுத்த ஒரு படத்துல கூட பன்றியை கட்டி பிடிச்சிருப்பாரு உதயநிதி மாமன்னன் போன ஆட்சியில. இப்ப அண்மையில இலங்கையில இருந்து வந்து ஒருத்தவன் சீமான துப்பாக்கியால சுடுவோன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்து உயிரோட போக முடியுதுன்னா, அப்ப இங்க இருக்கிற எந்த தமிழனுக்கும் சூடு சொன்னல இருந்து தானே பொருள். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. வணக்கம். டிஎன் மீடியா நேயர்களுக்கும் மையந்தழி வாழ்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். ஐயா, நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். இப்போ ஒரு புதிய சர்ச்சைக்குரிய ஒரு பதிவை உலக தமிழ் ஆராய்ச்சி கழக நிறுவனர் ஆர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டு இருக்கிறார். அந்த பதிவுல அவர் வந்து தமிழ் வரலாறையே இழிவுபடுத்தக்கூடிய வகையில, தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில அந்த பதிவு இருக்கிறதாக சர்ச்சைக்குரிய அளவுல அது பதிவாகி இருக்கு. அதன்படி இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் சமணர்களை கழுவில் ஏற்றிய லொடுக்கு பாண்டிகள் தானே உங்க மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு விமர்சித்திருக்கிறார். இந்த கருத்து பதிவை தொடர்ச்சியாக ஆசிவகம் குறித்து நிறைய பேசி வந்திருக்கிற நீங்கள் இவருடைய இந்த கருத்து பதிவை எப்படி பார்க்கிறீர்கள்? பதிவுல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேசிய இதே மண்ணில்தான் 8000 சமணர்களை கழுவேற்றினான் ஒரு லொடுக்கு பாண்டியன். இதானே அவர் சொன்னது? ஆமா. கழுவேற்றது லொடுக்கு பாண்டியா சொடுக்கு பாண்டியாங்கிறது அடுத்த பிரச்சனை. அவன் முதல்ல கூன் பாண்டியனா இருக்கான், அப்புறம் நின்று சேர் நெடுமாறன், கூன் தெளிஞ்சு நின்ற சேர் நெடுமாறன்கிற பாண்டிய மன்னனா வரான். அவன் தமிழ் மன்னன், தமிழ் மெய்யியலை உள்வாங்கி அரசாண்ட ஒரு மன்னன். அவன் எப்படி வந்து லொடுக்கு பாண்டியானான்? இந்த கேள்வி இருக்குல்ல. 8000 சமணர்களை கழுமரம் ஏற்றதால அவன் லொடுக்கு பாண்டி, சரிதானே? பாலகிருஷ்ணன் கருத்து பிரகாரம் 8000 சமணர்களை கழுமரம் ஏற்ற வச்சது யாரு? அது எந்த கொடுக்கு பாண்டி அதை செய்ய வச்சான்? இந்த கேள்வி இருக்குல்ல. அன்னைக்கு திராவிடனா இருந்த திருஞான சம்பந்தன் தானே ஒரு தமிழ் மன்னன்
சமணம் என்ற ஆசிவகம் என்ற சமண மெய்யியலை தாங்கி நின்ற ஒரு தமிழ் மன்னன் எப்படி வேதாந்த வைதிகத்தை சார்ந்து சைவத்தை ஏற்று தமிழ் மெய்யியல் சார்ந்த ஆசிவகத்தை சார்ந்த சமணர்களை 8000 பேரை கழுமறையாற்றுறான். இவன் சைவம் தழுவந்தால் தான் அந்த வேலையை செய்யறான். சரிதானே? இப்ப சைவம் தழுவ வச்சது யாரு? ஒரு திராவிடன் தானே அந்த வேலையை செய்யறான். திருஞான சம்பந்தன திராவிடன் சொன்னது நான் சொல்லல. அன்றைக்கு இருந்த ஆதி சங்கராச்சாரி அவர் சொல்றாரு, திராவிட சிசு அப்படிங்கிறாரு திருஞான சம்பந்தர. அப்ப அவன் அந்த கழுமறை ஏற்றும் வரை பாண்டியன் ஒழுங்காதான் இருந்தான். சமணத்தில் இருக்கிற வரையும் அவன் தமிழ் மெய்யியல் சார்ந்த ஒரு மன்னனா சிறந்தவனா இருந்தான். அவன் சைவம் சார்ந்த பிறகுதான் அவன் லொடுக்கு பாண்டியா மாறுறான் இவரு கூட்டு பிரகாரம். அந்த லொடுக்கு பாண்டியா ஆக்கின கொடுக்கு திராவிடம் யாரு? திருஞான சம்பந்தர். சரி, அவன் 8000 பேரை எழுதனா, கழுமறை ஏத்தனா, அவன் லொடுக்கு பாண்டி இவரு கூட்டு பிரகாரம். அத போல 25 மடங்கு 1,80,000 ஈழத்தமிழர்களை இவன் காலத்திலேயே இவனை யாரு இந்த பொறுப்புக்கு போட்டாரோ அந்த கொடுக்கு பாண்டி இருக்கான்ல, மு கருணாநிதிங்கிற திராவிட கொடுக்கு பாண்டி, அவதான கழுமறை ஏத்துறதுக்கு இது படுகொலை செய்யறதுக்கு முள்ளிவாய்க்கால் முற்ற வரைக்கும் கொண்டு கொலை செய்யறதுக்கு காரணமா இருந்தது. இப்ப இவனும் திராவிடன் தானே. அன்னைக்கு திருஞான சம்பந்தங்கிற ஒரு திராவிட அந்த கொலையை செய்ய வச்சான். இன்னைக்கு அது 8000 பேரு. அத போல கிட்டத்தட்ட 22.5 மடங்கு 1,80,000 பேரு ஒரு வாரத்துக்குள்ளால இறந்தது முள்ளிவாய்க்கால்ல. இதை எந்த கொடுக்கு பாண்டி செஞ்சான்? இதையும் திராவிடம் தான் செஞ்சான், அதையும் திராவிடம் தான் செஞ்சான் நம்ம பார்வையில. ஏன்னா அன்னைக்கும் சில தமிழர்கள் இங்க கொடுக்கு பாண்டியா இருந்தாங்க. இன்னைக்கும் சில தமிழர்கள் அந்த கொடுக்கு பாண்டியா இருக்காங்க. சோனாபானா பாண்டி, டிவி பாண்டி, கொடுக்கு பாண்டி, இப்படி நெடும்பாண்டி, இந்த மாதிரி நிறைய பாண்டி இன்னைக்கும் அந்த திராவிடத்தை தழுவிக்கின்னு இருக்கக்கூடிய காட்டி கொடுக்கும் ஒரு தமிழர் கூட்டம் இன்னைக்கும் இருக்கு. சுபவீர பாண்டியன் இவர்கள் எல்லாம் சொல்றீங்க. அது எந்த பாண்டியா? அது நீங்க யாராவது எடுத்துக்கீங்க. இன்னைக்கு நிறைய கொடுக்கு பாண்டி இருக்கு. அன்னைக்கு என்ன நடந்தது? நென்றசீர் நெடுமாறன்ங்கிற பூன்பாண்டியன் 7ஆம் நூற்றாண்டு பகுதியில மதுரையில ஆட்சி செய்யறான். அவனுடைய மனைவி யாருன்னா மங்கையர்க்கரசி. அந்த அம்மா காரை பழையாறையில பிறந்தவங்க, சோழ நாட்டு பெண்ணு. கோச்செங்கட் சோழனுடைய மகள். இவன் மகேந்திரவர்மனுக்கு அடுத்தது பல்லவ அரசு சைவம் தழுவன பிறகு அவனுக்கு கீழே சிற்றரசார் சோழ அரசு சைவம் தழுவுது. சமணத்துல இருந்து சைவம் தழுவுறாங்க. அவன் பொண்ணுதான் அங்க மதுரையில போய் கட்டிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்ப இவளும் சைவம் சார்ந்து இருக்கா. அங்க ஒரு அமைச்சர் இருக்கான், குலச்சிறையர்னு ஒரு அமைச்சர் இருக்கான். அவனும் ராணிக்கு உடந்த. ஆனா மன்னன் வேற சமயம். இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். மன்னன் சமணத்துல இருக்கா, அமைச்சனும் மன்னனுடைய மனைவி 2 பேரும் அதுக்கு நேர் எதிரா சைவத்துல இருக்காங்க. இப்ப எப்படி சொல்லணும் உங்களுக்குனாக்கா, இன்னைக்கு மக்களுக்கு புரியணும்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னாக்கா, இன்னைக்கு அரசன் கடந்த காலத்துல இப்ப இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி எடுத்துக்கங்களா, அரசன் இப்ப ஸ்டாலின் இருந்தாரு தமிழ்நாட்டுக்கு அரசன்னா, அரசி துர்கா ஸ்டாலின். இங்க அமைச்சர் சேகர்பாபு எடுத்துங்க. அப்ப ஸ்டாலின் வெளியில பேசும்போது என்ன பேசுவார்னா, திராவிட மாடல், சனாதன ஒழிப்பு, இறை மறுப்பு அப்படிம்பாரு. இங்க அரசு என்ன பண்ணுவாங்க? வீட்டுல
சனாதனவாதிகள் எல்லாம் எல்லா பிராமணரையும் கொண்டாந்து வச்சுக்கின்னு வேதம் ஓதுறது, பூஜை பண்றது, யாகம் வளர்த்துறது எல்லாம் செய்வாங்கல்ல. இந்த அரசிக்கு உடந்தைய ஒரு அமைச்சர் இருந்தான்ல, சேகர் பாபுன்னு. அவரு என்னன்னா ரொம்ப நெருக்கம். அந்த அம்மா வந்து மகிழுந்துளை ஏறி உட்காரும் போது அந்த சீலை வந்து மாட்டிக்குதுன்ட்டு எடுத்துக்கிட்டுலாம் ஒதுக்கிலாம் விட்டாரு ஒரு இதுல பார்த்த காட்சியில. அந்த அளவுக்கு நம்ம நெருக்கணும். இதுதாங்க அன்னைக்கு இருந்தது. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் நான். இவரு திராவிடம், பெரியார் கோட்பாடு. ஆனா வீட்டுல அரசி, அவங்க மனைவி வந்து சனாதன கோட்பாடு, அதுக்கு நேர் எதிர்மாறா யாகம் வளர்த்துறது. அதே போன்று அறநிலைத்துறையில இருந்து இவர் ஒவ்வொரு கோயில்லையும் வந்து இங்க சட்டம் போடுறது வந்து தமிழ் வழியில தான் நாங்க வேதம் வழிபாடு செய்வோம், குடமுழுக்கு செய்வோம்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா கூட இவங்க வந்து சமஸ்கிருதத்தில் தான் ஓதுறது. அதுக்கு போராட்டம் நடத்தினா நாம் தமிழர் கட்சி போல இருக்கிறவங்க நீதிமன்ற ஆணை பெற்று வந்து அங்க களத்துல கூட அவங்கள கைது செய்யறது. அப்ப இது மன்னனுடைய கோட்பாட்டுக்கு மாறுபட்ட கோட்பாடு தானே, திராவிடத்துக்கு மாறுபட்ட கோட்பாடு தானே. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் நான். இதே நிலை தாங்க அன்னைக்கு பாண்டிய அரண்மனையில அங்க மதுரையில நடக்குது. மன்னன் சமணம் சார்ந்திருக்கான், அரசி சைவம் சார்ந்திருக்கா. மன்னனுக்கு தெரியாது. மன்னனுக்கு தெரிஞ்சா அது அரசு குற்றம் ஆயிடும். அமைச்சன் சைவம் சார்ந்திருக்கான். அப்ப மன்னனுக்கு தெரியாமையே சீர்காழியில இருந்து, சோழ நாட்டுல இருந்து திருஞான சம்பந்தனை இந்த அமைச்சரும் குலச்சிறையருங்கிற அமைச்சரும் மங்கையர்க்கரசிங்கிற அரசியும் மதுரைக்கு வர சொல்றாங்க. திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்தாது அரசுக்கு தெரியாது, மன்னனுக்கு தெரியாது. மன்னனுக்கு தெரியாம மன்னனுக்கு எதிரான ஒரு செயல் செய்யறதே வந்து ராஜ துரோகம். அதுக்கே தண்டனை கொடுக்கணும். ஆனா அன்னைக்கு வந்து மன்னனால அரசியை மீறி எதுவும் செய்ய முடியல. இப்போ எடுத்துக்காட்டு சொன்னா அதே நிலைதான். இங்கேயும் அரசியை மீறி மன்னனால எதுவும் செய்ய முடியாதுங்கிற மாதிரிதான். ஆனா அமைச்சரும் அரசியும் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம். அன்னைக்காதான் இன்னைக்காதான் நிலைமை. இப்ப மன்னன் கிட்ட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல இந்த குலச்சிறையாருங்கிற அமைச்சரை கூப்பிட்டுக்குன்னு திருஞான சம்பந்தரை பார்க்க வரான் மங்கையர்க்கரசி. அப்போ மதுரைக்கும் புறநகர்ல வந்து முகாமிட்டு அவன் தங்கியிருக்கான். பார்த்துட்டு நீங்க இங்கே இருங்க, இப்ப ராஜா வந்து இன்னும் முழுக்க வரல, நம்ம வழிக்கு அவர் வரல, இன்னும் அந்த சமணம் சார்ந்து இருக்காரு, அவர் ஏதாவது இப்ப இங்க சொன்னோம்னாக்கா அதுக்கு மாற்று வழி ஏதாவது பண்ணி தான் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு பிறகு நடந்தது என்னன்னாக்கா, அவனுக்கு திருஞான சம்பந்தர் வந்து காய்ச்சல் நோய் வர்றதுக்கான ஒரு மருந்தை கொடுத்து அனுப்புறான். அதை பால்ல கலந்து கொடுத்துதான் அவனுக்கு வெப்பு நோய் வருது. அதான் அங்க நடந்தது. ஆனா இவன் பெரிய புராணத்துல என்ன சொல்லிட்டான், இந்த சமணர்கள் வந்து இவன் தங்கியிருந்த இடத்துக்கு தீ வச்சதாகவும், தீ வச்சதை தீய அணைச்சு திருஞான சம்பந்தர தொண்டர்கள் காப்பாற்றியதாகவும், உடனே திருஞான சம்பந்தம் மன்னன் மேலேயே வெப்பு நோயை திருப்பி விட்டான். அப்ப மன்னனுக்கு நோயை உருவாக்கணும்னு திருஞான சம்பந்தன் இது மறைமுகமா அந்த கருத்தை வெளியே கொண்டு வரான். ஆனா மன்னனுக்கு வெப்பு நோயை கொண்டு வந்தது மருந்து மூலம் திருஞான சம்பந்தர் தான். அதுக்கு ஒத்துழைத்தது அரசியும் அமைச்சரும். அப்புறம் அது வைத்தியம் பண்ணி பாக்குறாங்க, அரண்மனை வைத்தியரால சரி பண்ண முடியல. அப்புறம் அந்த நேரத்தில் தான் அரசியும் அமைச்சரும் போய் இந்த மாதிரி ஒரு துறவி வந்திருக்காரு, சிவபக்தர் வந்திருக்காரு, அவர் வந்து கையை வச்சாலே நெல்லா போடும், நீங்க அனுமதி கொடுத்தா கொண்டு வரேன்னு சொல்லி இந்த நோயில் அவனை ஆட்படுத்தி அந்த ஊரு தாங்க முடியாம எப்படியாவது சரி யாரு வந்து குணப்படுத்தினா என்ன, அது சைவனா சமணனா, நோய் போனா போதும்ட்டு சரி வர சொல்லுங்கிறாப்புல. அப்புறம் இவன் போய் மாற்று மருந்து கொடுத்துதான் அது குணப்படுத்துறான். இது இங்க பிரச்சனை இல்லை, நோய் குணப்படுத்துறது பிரச்சனை இல்லை, மன்னனை வந்து சைவத்துக்கு மாத்தணும். அப்ப இங்கேயே பாதி சைவமா போயிடுறான் மன்னன். அது பிறகு இந்த மண்ணுல வந்து சைவம் பெருசா சமணம் பெருசாங்கிற வாதம் வைக்கணும். வாதம்னா கருத்தியல் மோதல் தானே, ஒரு தத்துவத்தை வச்சு அந்த தத்துவத்தை எதிர்வாதம் பண்ணி தானே உரையாடணும். அது ரெண்டுக்கு தத்துவத்துக்கும் பொதுவான ஒருத்தவங்க வந்து நடுவரா இருக்கணும், அப்படித்தானே இருக்கணும். அது இல்லை அங்க. இங்க அமைச்சர், அரசி, திருஞான சம்பந்தர் எல்லாமே சைவம் சார்ந்தவன். இவனும் பாதி சைவம் வந்துட்டான்.
அதுக்கும் பிறகு அங்க ஒரு வழக்காடல் வச்சாக்கா அது யாருக்கு சாதகமா முடியும்? தெளிவா தெரியும். திமுக அரசுல பார்த்திருப்பீங்க. திருமாவளவன் ஆளை விட்டு அடிச்சுட்டு ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியே குண்டர் சட்டம் போட்டத. ஆளுங்கட்சின்னா அப்படிதான் இருக்கும். அப்ப இந்த காலகட்டத்துலதான் இவங்க இந்த வாதத்தை அனல்வாதம் புனல்வாதம் வைக்கிறான். தத்துவ விசாரணை கிடையாது. ஒரு பண ஓலையில எழுதி போடுறது, நெருப்புல போடுறது, எரிஞ்சா அது பொய், எரியலன்னா மெய். இங்க என்ன பிராடுத்தனமா நடக்குது பாருங்க. நெருப்ப போடுறா, சமணர்களை ஓலையை போட சொல்றாங்க. அப்புறம் ஓலை போட்டதை ஓலையை சேர்ந்து எரிஞ்சு போச்சு. ஒரு குடம் தண்ணியை ஊற்றி அமைக்கிறாங்க. அமைச்சிட்டு எடுக்கும்போது அந்த ஓலை கறித்துண்டு கழிக்குது, எரிஞ்சு போச்சு. அப்ப அவன் தோத்துட்டான். அடுத்தது பக்கத்துல நெருப்பு எரிய விட்டு அதுல திருஞான சம்பந்தர் ஒரு ஓலையை போடுறான். ஓலை போட்டதை கொஞ்ச நேரம் சென்று அதுலயும் ஒரு குடத்துல தோண்டியில தண்ணியை ஊத்துறான். அமைச்சிட்டு நிண்டி பார்த்தா பசு ஓலை கிடைக்குதுன்னு எழுதுறான் பெரிய புராணத்துல. இது எப்படி பசு ஓலை எப்படி வரும்? நீங்க எழுதி போட்டது காஞ்ச ஓலையில் தானே. எரியாத இருந்தா காஞ்ச ஓலை தானே இருக்கணும். பச்சை ஓலை எப்படி வந்தது? பச்சை ஓலையிலே அதே வாசகம் எழுதியிருக்கு. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இவன் எப்படி ஒரு 1300 கிலோவா 1300 கிலோவா 13,000 கிலோவா இப்ப தங்கம் அறநிலைத்துறையில இருந்து போயிடுச்சு, களவு போயிடுச்சுங்கிறாங்கல்ல. இப்ப ஏதாவது ஒரு தொலைக்காட்சி செய்தியில பார்த்தேன் நான். சேகர் பாபுங்கிற அமைச்சர் தானே இருந்தவர் அந்த பொறுப்பா. அதே போலதான் அங்க குலச்சிறையர் இருக்காரு. ஆனா இவன் ஊத்தின தண்ணி இருக்கு, அந்த தண்ணி குடத்துக்குள்ளால பசு ஓலையில எழுதி அதையும் அந்த தண்ணியோட சேர்த்து அந்த நெருப்புல ஊத்துறான். ஆனா அங்க நின்றும் பொழுது அந்த எரிஞ்ச ஓலை துண்டு போட்டுது. இவன் போட்ட ஓலையை எரிஞ்சு போச்சு, திருஞான சம்பந்தர் போட்டதும். ஆனா இவன் ஒரு புது ஓலையை போட்டு அந்த ஓலையை எடுத்து காட்டுறான். அதனாலதான் அந்த ஓலை பச்சை ஓலையா இருக்கு. புரியுதுங்களா? இது எதையாவது நினைவுபடுத்துது அவங்களுக்கு. சர்க்கரை கமிஷன்ல இப்போ ஒரு பாண்டியன் குருபாண்டியன் தமிழ்நாட்டுல அண்மையில ஆண்டவன் சர்க்கரை கமிஷன்ல 1000 மூட்டை சர்க்கரை எங்கடான்னு கேட்டு நீதிபதி கேட்கும்போது, சர்க்கரையை கேட்கும்போது 28 தான். அப்ப அதுக்கு பதில் சொல்லவே முடியல. அப்புறம் மறுநாள் தேதி பத்தி வச்சு மறுநாள் இறங்கல கேட்கிறாப்புல. அவன் நீதிபதியே அரசு வழக்கறிஞருக்கு சொல்லி என்ன பதில் சொல்ல முடியும், இதுக்கு என்ன புலன் விசாரணை, எறும்புக்கு எந்த செக்யூரிட்டி போட்டு நம்ம ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. சரி, சர்க்கரை தான் எறும்பு தின்னது, அந்த 1000 சாக்கு எங்க போச்சுன்னு கேளு, அதுல மாற்றிடும் ஆளு, பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு மறுநாள் கேட்கும்போது, சரி சர்க்கரை எறும்பு தின்ட்டு 1000 மூட்டையும் போட்டுது, சரி 1000 சாக்கு எங்கன்னா அவ கேள்வி கேட்டுக்கிறதுக்குள்ள பதில கொடுக்குறான். யோ, சாக்கை செல்லு தின்னத்தாலதான் சர்க்கரை எறும்பு தின்னுது. சாக்கு உள்ள இருக்கிற சர்க்கரையை எறும்பு போய் எடுக்க முடியாது. அவ சாக்க முதல்ல கரையான் தின்ட்டுது, அதுக்கு பிறகுதான் சர்க்கரை எறும்பு தின்னா. இதே நிலைதான் இங்க. இவன் காஞ்ச ஓலையை போட்டு அது எரிஞ்சு போச்சு. ஆனா குலச்சிறையரை என்ன பண்றான், பச்சை ஓலையை குடத்துல வச்சிருந்து தண்ணி கூட வச்சிருந்து ஊற்றி எடுக்கிறான். அப்ப அங்க திருஞான சம்பந்தம் வெற்றி பெற்றதா கொண்டு வரான். இப்ப ஆத்துல விடும்போதும் இதே நிலைதான். ஓலை ஆத்துல விடுறான், சமணர் விட்டது ஓடி போச்சு. திருஞான சம்பந்தர் விட்டது எதிர்நோக்கி போகுதான், மேல் திசையில. எவ்வளவு தூரம்? 10 கிலோமீட்டர் போகுது, 10 மைல்கள்ல. அதை எடுக்க போறோம் யாரு தெரியுமா? அதே சைவம் சார்ந்த குலச்சிறையருங்கிற அமைச்சர் தான் குதிரையில போறான் 10 கிலோமீட்டர். ஆத்துல போறத குதிரையில போய் எப்படி அவன் கண்டுபிடிச்சு எடுத்தான்? அது ஓடுறது ஓடிக்கின்னு இருக்கு, இவனால ஓட முடியலன்ட்டு திருஞான சம்பந்தர் நிக்க வச்சான ஆத்துல ஓலைய. ஒரு ஆத்துல தண்ணி போறாட்டுனா ஓலை எங்க இருக்குன்னு கரையில இருந்து பார்த்தா தெரியுமா? அப்ப 10 கிலோமீட்டர் போய் திரும்பி மடியில இருந்து ஒரு ஓலை எடுத்து கொடுக்குறான். அதுவும் போக உள்ளே எடுத்து போன ஓலை. இப்படி எல்லாம் பண்ணி அங்கேயும் அவன் தோத்தான்னு சொல்லிட்டு, சரி நீ தோத்தது கூட பிரச்சனை இல்லை, திருஞான சம்பந்தர் பெரிய புராணத்துல சொல்றான், நீ தோத்தது கூட பிரச்சனை இல்லை, நீ திருஞான சம்பந்தருடைய மடத்துக்கு தீ வச்ச, அதுக்காகவே உன்னை கழுமரம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கழுமரம் ஏத்துறான். 8000 பேரையும் கழுமரம் ஏத்துறான். அதான் இவங்களே ஏத்திட்டு என்பரும் குன்றத்து 8000 அவர் ஏறினர் கழுகின் மீதுங்கிறான். இப்ப இங்க எல்லாமே என்னன்னா, ஒரு தமிழ் இனம் ஒரு மாற்றினத்திற்கு அடிமையாகுது அந்த 7ஆம் நூற்றாண்டுல.
அந்த நிலை இன்னைய வரைக்கும் தொடருது. அவன் சைவம் மாறுற வரைக்கும் தமிழ் மன்னன் வந்து ஒழுங்கானவனா தான் இருந்தான். இன்னைக்கு எப்படி திராவிட ஆளுமைக்குள்ள தமிழ்நாடு சிக்கி சீரழிஞ்சுதோ அதே நிலைக்கு அன்னைக்கு திராவிடங்கிறது எதுனாக்கா ஆரியம்தான். ஆரியமும் திராவிடமும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். வடுக திராவிடங்கிறது வடுக ஆரியத்தினுடைய கிளை தான். அது ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப திராவிடங்கிறதே ஆரியம்தாங்கிறத திரும்ப இவரு ஆதிசங்கரன்னு சொல்றாரு. அப்போ ஒழுங்கா இருந்த ஒரு மன்னனை இந்த சமணர்களை கழுமரம் ஏற்ற வைத்தது யாருன்னா அன்னைக்கு திராவிடனாயிருந்த ஒரு திருஞான சம்பந்தன். அவன் ஏத்தனாங்கிறதால அவன் லொடுக்கு பாண்டி அப்படின்ட்ட. அதே இன்றைய சமகாலத்துல கடந்த காலத்துல 2009 1,80,000 பேரை ஈழத்துல படுகொலை செய்யறதுக்கு எந்த கொடுக்கு பாண்டிய உறுதுணையா இருந்தான்? ஏன் இதெல்லாம் ஏன் பாலகிருஷ்ணனுக்கு தெரியல? பாண்டிய மன்னன் தப்பு பண்ணானா சோழ மன்னன் தப்பு பண்ணானா அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மெய்யியல் ரீதியா தவறுதான். 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பாண்டிய மட்டும் இல்ல, முதல் குற்றவாளியே பல்லவன், 2வது பாண்டியன், சோழா, பாண்டியன். நான் சொல்றது 7ஆம் நூற்றாண்டுல சோழ அரசு சிற்றரசா இருந்த காலம். 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சோழ அரசு பேரரசா வருது. அந்த 9ஆம் நூற்றாண்டு காலத்திலேயும் விஜயால சோழன் தொடங்கி பராந்தக சோழன்ல இருந்து ராஜராஜன் காலம் வரைக்கும், ராஜேந்திரன் காலம் வரைக்கும் அந்த மெய்யியல் சார்ந்து ஒரு இன துரோகம் தான் பண்ணாங்க. நான் சொல்றது தமிழர் மெய்யியல் சார்ந்து. அதை இன்ன வரைக்கும் நம்ம உணரவும் இல்லை, அதை கண்டுபிடிக்கவும் இல்லை. ஏன்னா 7ஆம் நூற்றாண்டுல பாழிகள் அழிக்கப்படுது. 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஐந்தரை பள்ளி இருந்த இடமும் பாழி இருந்த இடமும் அழிக்கப்பட்டு 8ஆம் நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு சும்மா கிடந்த பிறகு 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பாண்டிய மன்னர்களோ அல்லது சோழ மன்னர்களோ பாழிகளை பூரா இந்த ஜெயினர், இப்ப சமணர்னா ஜெயினருங்கிறான்ல, சமணம் வேறு ஜெயின வேறுங்கிறது இதைதான் நம்ம தெளிவுபடுத்துறோம். இன்று இருக்கிற ஜெயினர்கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க இந்த பாண்டியன் சோழர்லாம் பாழிகளை. அதுக்கும் பிறகுதான் சமண பாழியில ஜெயினர்கள் மகாவீரர் சிலையை வடிச்சு தங்கள் பாழியா அது உரிமை கொண்டாடுறாங்க. அது தொன்று தொட்டு மக்கள் சமண பாழின்னு கூறினத்தால அது ஜெயினர்கள் அங்க வந்து தன்னுரிமை பெற்ற பிறகு அது சமணப்பாழின்னு சொல்லி இருந்ததால இன்னைக்கு அது சமணப்பாழி தான். அதனாலதான் ஜெயினர்களையும் இவங்க சமணர்னு கருதுறாங்க. ஆனா அவன் தெளிவா இருக்கான், ஜெயினர் தெளிவா இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா பாழிக்கு கீழே கல்வி பெயர் பலகையில ஆங்கிலத்துல ஜெயின் பெட்ஸ்ன்னு போட்டிருக்கான், தமிழ்ல வந்து சமண படுக்கைன்னு போட்டிருக்கான். தமிழ்ல சமண படுக்கைனாக்கா ஆங்கிலத்திலேயே சமண படுக்கைன்னு தானே எழுதணும், இல்ல சமண பெட்டுன்னு எழுதணும்ல. அப்ப என்ன ஜெயினு? அவன் ஜெயினுங்கிறது தனிங்கிறது தெளிவா இருக்காப்புல. இந்த தவற வந்து பிற்காலத்துல வந்தவங்க எல்லா மன்னர்களும் பண்ணியிருக்காங்க. அது பாண்டியனும் பண்ணியிருக்கான், பல்லவன் அழிச்சா சோழனும் பண்ணியிருக்கான், பாண்டியனும் பண்ணியிருக்கான். இப்ப இந்த செவி கொடுக்கறதுக்கு முன்னாடி விஜயால சோழேஸ்வரம், புதுக்கோட்டைக்கும் பக்கத்துல இருக்கிற விஜயால சோழேஸ்வரம், அது விஜயால சோழன் கட்டினது. ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடத்துல அழிச்சிட்டு அவன் கட்டினான். அந்த இடத்த பார்த்துட்டு பக்கத்துல சித்தன்னவாசல் குடுமியான் மலை பார்த்துட்டு தான் இப்ப இங்க வந்து இந்த செவி கொடுக்குற. குடுமியான் மலையும் அப்படிதான் பெரும்பாழி, ஆசிவக பெரும்பாழி இருந்தது, மலைக்கு மேலேயே இருந்த இடம். இன்னைக்கு போய் பாக்குறேன் எல்லா தடயங்களும் செங்கல் தூள்லாம் நொறுங்கி மேல பழைய செங்கல் கட்டடம் இருந்தது. அதை உடைச்சிட்டு தான் அந்த இடத்துல சிவன் கோயில குடவரை கோயில கொண்டு கட்டுறாங்க. அது சோழர் பிற்கால சோழர் காலத்துல பாண்டியர்கள் இங்க கட்டுறாங்க. அப்ப இந்த மெய்யியல்னு பார்க்கும் பொழுது தமிழ் அரசர்கள் எல்லாருமே தமிழருடைய மெய்யியலை மீட்டெடுக்கவே இல்லை. இப்ப தமிழ் இனம் வந்து வீழ்ச்சிக்கு இதுவும் ஒரு அடிப்படை காரணம். இதுவரைக்கும் இன்னும் தமிழ் இனம் உணரல. தமிழ் இன பேரறிஞர்களுக்கே ஆசிவகன்னு ஒண்ணு இருந்ததாங்கிறது இன்னும் புரிதல் இல்லை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இவரு பேராசிரியர் நெடுஞ்செழியன், இவரு அறிவர் கோரக்கர அறிவர் பள்ளி ஆதிசங்கரன் போன்றவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் இப்ப நான் சில
பதிவுகள் கொடுத்த பிறகுதான் ஆசிவகம்னா என்ன அது சார்ந்த மெய்யியல் இன்னும் தெளிவு பெறவில்லை. அது இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மணிமேகலையில இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கிங்க. அப்ப இதுக்கும் பிறகுதான் நம்ம ஆசிவகம் மெய்யியல் என்ன, தமிழர் வரலாறு எப்படி அழிக்கப்பட்டது, தமிழர் மொழியை உருவாக்குறது யாரு, வானியல், மருத்துவம், அனைத்து கலைகளும், போர்க்கலையில இருந்து இன்னைக்கு இருக்கிற பொறியியல் துறை அனைத்து கலைகளும், நெசவு, குயவு, இப்படி அனைத்துக்கும் அடிப்படை 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஆசிவக பெருஞ்சித்திரர்கள் தான் அத்தனையும் உருவாக்குனது. இதுதான் உலகம் தழுவி போனது. இன்னைக்கு இருக்கிற எண்கணியம் முதல் கொண்டு வானறிவு, எகிப்தில் இருக்கிற வானறிவும், மெசபடோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், அங்க கீழடி அனைத்திலும் ஒத்த உருவ எழுத்துக்கள் இருக்கு. இவ்வளவு நெடுந்தொலைவுக்கு ஒத்த உருவ எழுத்துக்கள் வர முடியும். அப்ப 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்ற கடல்கோளிலையும் 18 தென்மதுரை என்கக்கூடிய மொரீசியஸில் இருந்து இமயமலை வரைக்கும் இருந்த நாட்டுல தென்குமரி வரைக்கும் அழியுது. இப்ப தென்குமரினாக்கா இன்னைக்கு இருக்க கன்னியாகுமரியில இருந்து தெற்க 200 மைல்கள் தொலைவில் இருந்தது. அது வரைக்கும் கடல் கொண்டுட்டு 18,000 ஆண்டுகள் முன்னாடி நடந்த முதல் கடல்கோள்ல, 2வது கடல்கோள்ல தென்குமரியும் போய் இன்னும் இருக்கிற குமரி வரைக்கும் வருது. இந்த 2 கடல்கோள்ல பெருந்தொகையான நாகரிகம் புலம்பெயருது, பையந்தழி புலம்பெயருது. அந்த நாகரிகம் தோற்றி வச்சதுதான் புலம்பெயர்ந்த இடங்கள்ல இருந்த மக்களோடு சேர்ந்து உருவாக்கின ஒரு நாகரிகம் தான் எகிப்து நாகரிகம். எகிப்து நாகரிகத்துல பிற்கால தமிழ் வட்டெழுத்து இருக்கு, கல்வெட்டு தமிழ் எழுத்து இருக்கு, தமிழ் சொற்கள் நிறைய இருக்கு. மெசபடோமியா நாகரிகத்துல இருக்கு, சிந்துவெளி நாகரிகம், எல்லாமே ஒற்றுமை இருக்கு. இந்த ஒற்றுமை யார் உருவாக்குனது? பாலகிருஷ்ணனா? ஆப்பிரிக்காவில இருந்து ஐரோப்பா இப்படி சிந்துக்கு சிந்துல இருந்து வைகைக்கு ஓடியாந்தான் தமிழனுங்கிறார். இவன் நாடோடிங்கிறது வேற. வந்தேரிகள் எல்லாம் தமிழனை வந்தேரின்னு உருவாக்கணுங்கிறதுக்காகவே சிந்துவில இருந்து, அதுக்குதான் ஐயா மாச விக்டர் வைகை டு சிந்து, வைகை முதல் சிந்து வரைன்னு மறுப்பு நூல் எழுதியிருக்காரு. நாங்க குமரிக்கண்டம், குமரிக்கண்டத்தினுடைய அழிவு, அதனுடைய எச்சங்கள், ஒடிசா பால போன்றவர்கள் எல்லாம் 16 கல் சுவர்கள் 16 கிலோமீட்டருக்கு அண்டால கிட்டத்தட்ட ஒரு 10-12 தடயங்கள், கற்சுவர்கள் வங்கக்கடல்ல, கொற்றலை ஆறு, சென்னை கொற்றலை ஆறுல இருந்து தாமிரபரணி வரைக்கும் 16 கிலோமீட்டர் கடலுக்கு உள்ள பூம்புகாரு, காவிரி மாமல்லபுரம், இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் உள்ள மனிதனால் கட்டப்பட்ட கற்தடயங்கள், சுவர்கள் இருக்குங்கிறாரு. இப்ப 16 கிலோமீட்டர் கடலுக்கு உள்ளனாலே அதனுடைய காலம் 20,000 ஆண்டு கடந்ததுங்கிறது மேலை நாட்டு ஆய்வறிஞர்கள் கருதுறாங்க. அப்ப 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கடலை ஒட்டிய ஒரு செங்கல் சுவர் இருந்ததுனாக்கா அது துறைமுக நகரம். இப்ப 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டு வணிகமும் மிளகு வணிகமும், பாரசீகம் போன்ற நாடுகளோடு மிளகு வணிகமும், சைனா போன்ற நாடுகளோடு பட்டு வணிகமும் தமிழர் குடிகள் பண்ணிருக்க. கரிகால் பெருமள தன்னுடைய காலகட்டத்துல இமயமலையை உடைச்சி இமயமலையிலிருந்து சைனாவுக்கு பட்டு வழி தரைவழி பாதை சோழ மன்னன் அமைச்சிருக்கான். இதுக்கு தடயம் இன்னைக்கும் சிக்கிமுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சாலையில சோலா பாஸ் அப்படிங்கிற பெயர் பலகை இருக்கு. இது போய் நம்ம எழுதல, தமிழ்நாட்டுக்காரன் யாரையும் எழுதல. சிக்கிம் பக்கத்துல இருக்கிற சைனாவுக்கு போகக்கூடிய ஒரு பெருவழியில சோலா பாஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல எழுதியிருக்கு. சைனாக்குள்ளால சோலா மவுண்டைன் பாஸ் அப்படின்னு நீங்க உங்களுடைய வலைவழியில கூகுள்ல தட்டினீங்கன்னா சைனாவுடைய மையப்பகுதியில ஒரு மலை குன்றை காட்டுது. சோழன் மலைவழி பெரும்பாதை தமிழ்ல, ஆங்கிலத்துல சோலா மவுண்டன் பாஸ் அப்படின்னு நீங்க அடிச்சா வருது. அப்ப சைனாக்காரன் இன்னும் அந்த பேரை அப்படியே பயன்படுத்தலாம். சோழனுடைய மலைவழி பாதைங்கிறத இன்னைய வரைக்கும் இருக்கு. சரியா? உடனே கேள்வி கேட்பான், அந்த சோழன் நீங்க தானா, உங்க சோழன் தானா, ஏன் இந்தியாவில் வேற எங்கேயும் இந்தியா அப்படின்னு கேட்பான். இதுக்கு இந்த பெரிய புராணத்துலதான், சைவ புராணத்துலதான் சேக்கிழார் குறிப்பிடுறாரு, ஒரு வரி குறிப்பிடுறாரு. யாரு? இந்த மங்கையர்கரசியுடைய அப்பா கோச்செங்க சோழன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு நாயன்மாரு, 63 நாயன்மார் இல்ல,
அவனை பத்தி புகழ் பாடும் பொழுது சோழ பாரம்பரியம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு அவன் பேசும் பொழுது அப்ப சொல்றான், பொன்மலை புலிவென்றோங்க, புதுமலை உடைத்து போற்றி அந்நெறி வழியே ஆகி அயல் வழி அடைந்த சோழன் அப்படிங்கிறான். பொன்மலைங்கிறது கைலாய மலை, இமயமலையில இருக்கிற கைலாய மலை காலை பொழுது மாலை பொழுதுல வந்து தங்க மாதிரி ஜொலிக்கும். அந்த பொன்மலைய புலி என்பது சோழனுடைய சின்னம். பொன்மலை புலி வென்று ஓங்கி, இப்ப அது வரைக்கும் இவனுடைய ஆட்சியின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, சோழனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள. பொன்மலை புலிவென்றோங்கி அங்க இருந்து சைனாவுக்கு தரைவழி பாதையை போடும்போது மலையை உடைச்சு இவன் நகர்த்தறான், பாதையை கொண்டு போறான். அன்னைக்கு எந்த இயந்திரம் இல்லாத காலகட்டம். புதுமலை உடைத்து போற்றி, ஒரு மலையை உடைச்சா அடுத்து ஒரு மலை வருது, அதை உடைச்சா அடுத்து ஒரு மலை வருது. ஒவ்வொரு மலையும் உடைச்சி அந்த வழியை போற்றி பின்பற்றி புதுமலை உடைத்து போற்றி அந்நெறி வழியே ஆகி, இந்த வழியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வழியை செப்பனிட்டு போய் அயல் வழி அடைந்த சோழன். இப்ப நம்ம இலக்கியங்கள்ல சோழ மன்ன சைனாவுக்கு தரை வழி வழியை வந்து பெரும் பாதையை உருவாக்கினான்னு இலக்கியம் கூறுது, பெரிய புராணம் கூறுது. இன்னைக்கு அங்க சிக்கிம் பக்கத்துல சோழா பாஸ், சோழ பெருவழி பெயர் பலகை இருக்கு. சைனாவில் சோழ மலைவழி பாதைன்னு இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் வழி பயணம் இல்லாத தரவழி பயணம் மேற்கொண்டவன் தமிழ் மன்னர்கள். ஆனா இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து குமரி கண்டத்திலிருந்து உலகந்தழி நாகரினம் பரவியது. அன்னைக்கு பொதுவா தமிழ் இனத்தை நாகரினங்கிறோம். அவன் பேசிய அந்த தமிழ் மொழி ஒவ்வொரு பகுதியிலையும் அவன் மொழி வழக்கிழந்து வெவ்வேறு மொழி சார்ந்த மக்களை இன்னைக்கு மாறின பிறகு, இப்ப நம்மளுக்கு வடக்கிருக்கிறவன் எல்லாமே நாகர் தான், தொன்மை தமிழர் தான். இப்ப தெலுங்கர் எடுத்துக்கினா தொன்மை நாகர், தொன்மை தமிழர். கன்னடர் எடுத்தனா நாகரினம், தொன்மை தமிழர். மராத்தியர், சௌராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத்தி, இப்படி நீங்க வட போல நகர்ந்தீங்கன்னா தொன்மை தமிழர். ஆனா அவங்க வந்து நாகரினம். இப்ப நாகரினத்துல வந்து நம்ம மட்டும் ஏன் தமிழர்னு சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னாக்கா, இவங்கெல்லாம் மொழி வழி வேற மக்களா மாறிட்டாங்க. அந்த தமிழ் மொழியை தொன்று தொட்டு இன்று வரை நாம மட்டும் பேசி இருக்கிறதால் தான் நாம வந்து நாகர்கள்ல தமிழர்கள் என்று நம்மளை வந்து மொழி ரீதியா அடையாளப்படுத்திக்கிறோம். அப்ப இவ்வளவு வரலாற்று தரவுகளும் குமரி கண்டத்திலிருந்து தெற்கிருந்து வடக்கு நோக்கி புலம்பெயர்ந்தது. நான் சொல்றது 18,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட முதல் பெருங்கடல்கோள், 12,000 ஆண்டுகளுக்கு 12,500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட இரண்டாவது பெருங்கடல்கோள். இந்த 2 கடல்கோளிலையும் வையந்தழி தமிழர்கள் தரை வழியும் கடல் வழியும் கலன்களின் மூலம் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்ற தரவுகள் நிறைய வந்து கொட்டி கிடக்கு. இதெல்லாம் மறுத்துட்டு ஒரு ஆளு, நீ ஆதிச்சநல்லூர் தமிழர் நாகரிகம்னா நீ திராவிட நாகரிகன்னு சொல்றதும், கீழடி தமிழர் நாகரிகம்னா நீ திராவிட நாகரிகம்னு சொல்றதும், இப்ப வந்தேரிங்க எல்லாமே தமிழ் மண்ண ஆள விட்டதனுடைய விளைவு எங்க வரலாற்று தடயங்களையே மாத்துறீங்க. சிந்துவெளியையும் திராவிட நாகரிகத்தின் அடித்தளம்னு சொன்னாரு ஆர் பாலகிருஷ்ணன். அப்படி ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு, சிந்துவெளி திராவிட நாகரிகத்தின். சரி, சிந்துவெளி நாகரிகம் இருக்கும்போது திராவிடங்கிற சொல்லி எங்க இருந்தது? சிந்துவெளி இப்ப அப்பனுக்கு பேரனுக்கு பாட்டம் பிறந்தானா இல்ல பாட்டனுக்கு பேரன் வந்தானா? இப்ப பேரன் சொல்றான் நான் திராவிடன்னு, அது பாட்டங்காலம் சிந்துவெளி நாகரிகம். நீ திராவிடங்கிறது அவனுக்கு எப்படி, உன் பேர் வந்து உன் பாட்டனுக்கு எப்படி போய் சேரும்? பாட்டன் அப்பனுக்கு பேர் வைக்கலாம், அப்பன் பேரனுக்கு பேர் வைக்கலாம். ஏண்டா திராவிடங்கிற சொல்லி எங்க இருந்தது? சிந்துவெளி நாகரிகம் காலத்துல. சிந்துவெளி நாகரிகம் தோன்றினது கிமு 10,000 இருந்து. ஏன்னா 12,500 கடல்கோள்ல தான் தரைவழி பயணம். அது ஒரு 1000 ஆண்டு புலம்பெயர்வு நடந்திருக்கு, ஓராண்டு ஈராண்டு இல்ல. அது சிந்துவெளி கடந்து யூப்ரட்டிஸ் டைகரஸ் ஆற்று வழியா மெசபடோமிய நாகரிகத்தின் தமிழர்கள் தான் உருவாக்கி இருக்காங்க.
பாலகிருஷ்ணனுக்கு ஐயா இருந்ததுனாக்க ஆப்கான் பகுதி, சிந்து பகுதி, பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிற ஊர் பெயர்கள் எல்லாம் போய் பார்க்க சொல்லு தரவெடுத்து. ஜெய்ப்பூர், மணிப்பூர், ஸ்ரீநகர், நகர், ஊர், நகர், ஊர், இப்படியே பல ஊரு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊர் பெயர் இருக்கு. இதெல்லாம் எவன் திராவிட மொழியினுடைய சொல்லா? இப்ப திராவிட மொழி எங்கேயாவது ஒரு மொழி உலகத்துல இருக்கா? இந்தியாவில் விடுங்க, உலகத்துல எங்கேயாவது இருக்கா? தூய தமிழ் சொல் இல்லையா நகருங்கிறது, ஊருங்கிறது. அப்ப இப்ப சோழன் இப்ப இந்த கடல் பயணம் சொன்ன அந்த காலகட்டத்துல இமயம் வரை தமிழ் மன்னர்கள் சோழனுடைய கட்டுப்பாட்டுல இருந்திருக்குன்னா, சோழ அரசு சேர அரசு கிடைக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிய அரசு இருந்தது இல்ல. 10,000 ஆண்டு காலத்துல, கிமு 10,000 ஆண்டு காலத்துல கொற்கையை தலைநகரா வச்சு ஆண்ட காலம். அளவாய்ப்பட்டினம் அந்த 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கடல்கோள்ல அளவாய்ப்பட்டினங்கிற தலைநகரம் போயிடுது. தொன்மை மதுரை முதல் தலைநகரம், அது தொன்மை மதுரைங்கிறது மொரிசியஸ். இரண்டாவது தலைநகரம் அளவாய்ப்பட்டினம், அதாவது தாமிரபரணி ஆற்றினுடைய முகத்துவாரம் அன்னைக்கு. அதுக்கு பிறகு கொற்கையில அவங்க தலைநகர் கொண்டிருக்காங்க. இந்த கொற்கையில தலைநகராக கொண்டிருக்கிற காலகட்டத்துல இமயம் வரைக்கும் பாண்டியனுடைய அரசா இருக்கு. அப்ப பரதகண்டம், பரதவர்னா பாண்டியர், பரதவர்னா மீனவர். அப்ப மீன்கொடியை பயன்படுத்தின பாண்டியர்களுக்கு பரதவர்னு பேரு. அப்ப பரதவனுடைய நாடுக்கு பரத நாடு அல்லது பரதகண்டம், அப்படித்தான் இந்த கண்டத்துக்கு பேர் வந்தது. அதனால்தான் சீமம் போன்றவங்க சொல்றாங்க, இவன் இந்த சுபவி போன்ற இந்த ஒட்டு தண்ணிங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவன் ஜெயராமன் போன்றவங்க எல்லாம், நீ தமிழ் தேசியம், உண்மையான தமிழ் தேசியம்னா நீ இறையாண்மை கொண்ட தமிழ்நாடு பிரிக்கணும், முன்னால முடியுமாங்கிறான். ஏடா வெங்காயம், ஒட்டுமொத்த இந்திய நாடு எங்களுதுங்கிறோம். அதான் சீமானம் சொல்லுவாரு, இந்தியாவே எங்களுது. இது நம்ப சொல்லல, சிலப்பதிகாரம் சொல்லுது. வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது பகரொளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்க வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தன்னவன் வாழி. அப்ப வடிவேல் எரிந்த வான்பகை குமரி கண்டத்தின் மீது விண்கள் வீழ்ந்த காலம் 6.5 கோடி ஆண்டு. அதுக்கடுத்தது பகரொளி ஆறும் பன்மலை அடுக்கமும் கடலுள் வாங்கப்பட்டது கிமு 18,000. அந்த வரி 18,000 சொல்லுது. அதுக்கு அடுத்தது குமரிக்கோடும், குமரிக்கோடு உள்ள போந்து 12,500 ஏற்பட்ட கடல்கோள். எத்தனை கடல்கோளா அந்த 4 வரிக்குள்ளால வருது பாருங்க. அதுக்கு அடுத்தது கொற்கையை தலைநகராக கொண்டு பாண்டிய ஆளும் பொழுதுதான் வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தன்னவன் வாழி. அப்ப இத்தனை நெடிய ஆண்டு வரலாறுகளை அந்த 4 வரிக்குள்ளால கொண்டாந்து நிறுத்துறான். அப்ப இலக்கிய சான்று நம்மளுக்கு இருக்கு, தொல்பொருள் சான்றுகள் இருக்கு. இவ்வளவும் குமரி கண்டத்திலிருந்து வடபுலர்ந்து வந்த தமிழர்கள் தொன்மையில நாகர்கள் என்ற இனப்பெயராகவும் பறையர் என்ற இனப்பெயர், இன்னைக்கு இருக்கிற குடிப்பெயர்ல நான் சொல்றது இனப்பெயர். பறைதல்னா பேசுதல், உலகத்தில் முதலில் பேசிய மனித இனம்ங்கிறதால இந்த இனத்துக்கு பறையர்ங்கிற இனம் இருந்தது, இனச்சொல் இருந்தது. அப்ப நாகர்னாக்கா அகத்தில் இருந்ததை நாவின் மூலம் வெளிப்படுத்தியவர், அதாவது மொழியால் வெளிப்படுத்தியவர். கையினால் உரை காலம் இருந்திட சைகை காட்டி பேசிய காலம் போய் சொற்களால பேசுற முதல் இனம் நாகர் இனம். ஆனால்தான் நா அகர், அகத்தில் இருந்து நாவில் வெளியே வந்தது நாகர். பறைந்தது முதலில் பறைந்த இனம் பறையர் அப்படிங்கிற இனப்பெயர் வந்தது. இந்த இனம்தான் வையந்தழிவு பறிச்சு. இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தொல்குடிகள் அங்கே அம்மே ஆய் என்கிற தாய் வழி உறவு பெயர் இன்னைக்கு அதே சொல்லல அழைக்கிறாங்க. வடபுலத்துல மரத்தின் பெயர், உறவின் பெயர் சிந்து ஆறு, சிந்து சிந்து நீர் ஓடிய ஆறு, சிந்து ஆறு தமிழன் வச்ச பெயர். இப்ப இந்த பரத கண்டத்தை பாத்தீங்கன்னாக்கா 3 பக்கமும் கடலும் வடபக்கம் இமயமலையும் மலைத்தொடரும் பாதுகாத்து நிற்கும். அப்ப கண்ணை இமை பாதுகாப்பது போல இந்த மண்ணை பாதுகாக்கும் அந்த மலைத்தொடரை இமயமலை என்று தமிழன் கூறினான். அன்னைக்கு வடக்க போய் இருந்த தமிழா, அந்த இமயமலை தான் இன்னைக்கு இமயமலை. காவிரி போல கங்கை போல சமயமா சமவெளியில பரவாமல் மலை இடுக்குகளில் சிந்தி சிந்தி வந்த ஆறு நீர் தான் சிந்தி வந்த நீர்ங்கிறதுல அந்த ஆற்றை சிந்து ஆறு என்று குறிப்பிட்டான். எல்லாம் தூய தமிழ் சொல்லு. எங்க இருந்து எங்க வந்தான்?
இப்ப திட்டமிட்ட கருணாநிதி போன்ற திராவிடர்கள், பாலகிருஷ்ணன் போன்ற ஒரு தெலுங்கரை இந்த ஆராய்ச்சி துறையுடைய அதிகார பொறுப்பில் அமர்த்தி தமிழுடைய தொன்மை ஆய்வுகளை எல்லாமே திராவிடன் மாத்துறது. இன்னைக்கு திராவிடம்பா, நாளைக்கு திராவிடம்னா யாரும் இல்லைன்னு நாளைக்கு யாரு சனாதனம் சொல்லும். திராவிடம்னா யாரும் இல்லைங்கும்போது அப்ப இந்த வரலாற்றுக்கு உரிமை யாரும் இல்லை, யாருன்னு தெரியல. அப்ப திரும்பி அவன் ஒரு உரிமை கொண்டாடும், வேதகால நாகரிகம்பா. எப்படியோ அவனும் இவனும் சேர்ந்து தமிழருடைய பண்பாட்டு கூறுகளையும் வரலாற்று தடயங்களையும் அழிக்கிற வேலையில் தான் இருக்கான். அந்த வகையில ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுதான். இப்ப பாலகிருஷ்ணன் இப்ப எங்களுடைய மன்னர்கள் தப்பு பண்ணாரு, யாதும் ஊரே யாவருங்கள் என்ன அவன் சொன்னான்? உங்க அப்பனா சொன்னான்? இல்லையே. எந்த திராவிடம் சொன்னான்? இல்ல எந்த ஆரியம் சொன்னான்? கணின் பூங்குண்டங்கிற ஆசிவக பெருஞ்சித்தன் சொன்னான். அவனுக்கு உலகம் அவனுக்கு இல்ல, கோள்கள், ஐங்கோள்கள், சூரிய மண்டலம் இல்ல, சூரிய மண்டலம் போல உள்ள பல விண்மீன் மண்டலங்கள், கேலக்சி, பல கேலக்சி, பெருவெளி, பரவெளி, சுகவெளி, இது கடந்து நின்று சிந்தித்தவர்கள் சித்தர்கள். விழிகடந்து நின்றவனுக்கு ஊரும் நாடும் அவனுக்கு போய் ஒரு வேறுபட்ட ஒரு பொருளாவா தெரியும். ஆனால்தான் அவன் யாதும் ஊரேன்னா, எல்லா உயிரும் ஒரே உயிர் போன்றதுதான் சொன்னான். அதை நீங்க சொல்லல, எங்க தமிழ் பெருஞ்சித்தர்கள் தான் சொன்னா. அந்த சித்த மரபுல இருந்து இருந்த ஒரு மன்னனை தான் நீங்க திராவிட மரபுக்கு மாத்துறீங்க, வைதிக சனாதன மரபுக்கு சைவ மரபுக்கு மாத்துறீங்க. அவன் தமிழனுடைய தொன்மை மெய்யியல்ல இருந்து வழுவியதாலதான் குற்றம் பண்ணானா. அந்த நெறியிலேயே இருந்தா அந்த குற்றம் பண்ணிருக்க மாட்டான். ஆனா குற்றம் பண்ண வைக்கிறத நீங்க, அப்புறம் அதுல நையாண்டி பண்றத நீங்க. எங்க மன்னர்கள் தவறு செஞ்சா எங்களுக்கு அது சுட்டி காட்டுற உரிமை எங்களுக்கு இருக்கு. இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, இப்ப தப்பு பண்ணி சுட்டி காட்டி என்ன பண்ண போறோம்? அன்னைக்கு இவங்க அப்படி பண்ணாம ஆசீர்வாதத்தை மீட்டு எடுத்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழ் இனம் அந்நியனுக்கு அடிமையாகி இருக்காது, தமிழ் நிலப்பரப்பு கொண்டிருக்காது, கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் தொலைத்திருக்க மாட்டோம். நாம் யார் என்பது நமக்கு தெரிந்திருக்கும். சோழ மன்னனோ பாண்டிய மன்னனோ 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுந்த ஆசிவக மெய்யியலை மீட்டு தமிழருடைய அந்த பண்பாட்டு கூறுகள் நிலைநிறுத்தி இருந்தால் தமிழர் இனத்தினுடைய நிலையே வேறு. இன்று உலகத்தில் 4 இனக்குழுக்கள் தான் உலகத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கையில வச்சிருக்கு. 83 விழுக்காடு பொருளாதாரத்தை கையில வச்சிருக்கு அப்படின்னு இவரு சொன்னாரு. ஓடி போன ஒரு அவர் சொன்னான், நித்யானந்தா. அதை சிந்திச்சு பார்க்கும்போது உண்மையா இருக்கு. உலக பொருளாதாரத்துல 83 விழுக்காடு, 4 குடி, மிக மிக எண்ணிக்கையில் குறைந்த குடி. 1 யூதர்கள், பிராமணர்கள், பார்சிகள், ஜெயின்கள். இந்த ஜெயின்கள் சொல்றவன் அவன் தான் ஜெயின மதம். அந்த ஜெயின மதம் தான் ஆசிவகத்தை அழிச்ச மதம். அந்த ஜெயின மதத்தினுடைய மறு உருவம் தான் இங்க இருக்கிற சிவனியம். நேர ஜெயினத்தால அழிக்க முடியாததா, புத்தத்தால அழிக்க முடியாததா. புத்தமும் ஜெயினமும் அவன் அசோகனுடைய காலத்துல 18,000 ஆசிவக பிரஞ்சித்தர்களை தலையை வெட்டி கொண்டிருக்கான். இப்ப புத்தமா அழிச்சு பார்த்தது, ஜெயினம் அழிச்சு பார்த்தது முடியல. தாய் மண்ணிலேயே சைவங்கிற ஒரு புது தத்துவத்தை, ஆசிவகத்தை உடைச்சி அதுல இருந்து ஒரு கூரை உள்ளெடுத்து அது மூலம் ஆசிவகத்தை சேர்ச்சது, அது பின்புலமா நின்னது ஜெயினம். அதனாலதான் சோழங்காலத்துல பாழிகளை பூரா ஜெயினர்கிட்ட ஒப்படைக்கிறான். தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜெயினருக்கு நீ உதவி பண்ற, பௌத்தருக்கு உதவி பண்ற, ஆசிவகர்களுக்கு ஏன் நீ மீள் உருவாக்கம் பண்ணலைங்கிற கேள்வி நம்மளுக்கு அவன் பேரனுக்கு வருதா இல்லையா கோபம்? நாகப்பட்டினத்துல புத்தக அறைக்கு ராஜராஜ சோழன் நிதி கொடுக்கிறான். ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவையாரோ ராஜராஜ சோழனும் திருமலையில இருக்கிற ஜைன பெரும்பாழி கட்டுறதுக்கு நிதி கொடுக்குறீங்க. உங்களுடைய கல் உருவச்சிலையும் கல்வெட்டுகளும் இன்னைக்கும் அங்க திருமலையில இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் அந்த பகுதியில. அப்ப இருந்த பாழிகளை பூரா ஜெயினர்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. பள்ளி இருந்த இடத்த பூரா சிவன் கோயிலை கட்டுறீங்க, வைணவ கோயிலை கட்டுறீங்க. அப்ப உங்களுக்குள்ள ஒரு கூட்டு சதி நடந்துதானே நீங்க தமிழருடைய தொன்மை மெய்யியலை காலி பண்ணிருக்கீங்க.
இந்த ஆதங்கம் அந்த மெய்யியல் சார்ந்த ஆய்வு பண்றவங்களுக்கும் அந்த உணர்வு உள்ளவங்களுக்கும் இருந்து அந்த வகையில பாண்டியனையோ சோழனையோ குற்றம் சொல்றது, அது நம்ம அப்பா அம்மாவை நம்ம கடிந்துக்கிற மாதிரி, ஏன் என்ன ஒழுங்கா படிக்க வச்சிருக்கலாமே, ஏன்னா ஆடு மாடு போய் தற்கொலையா விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா அம்மாவை நம்ம கடிச்சிக்கிற மாதிரி, கோச்சிக்கிற மாதிரி. புறத்தியான கையில என்ன வேலை இருக்கு? நீ இதே காலத்துல நீ கொண்டிருக்கல, இவன் லொடுக்கு பாண்டிங்கிறான். இந்த கொடுக்கு பாண்டி கொண்டதுக்கெல்லாம் என்ன பண்றது? இந்த கொடுக்கு பாண்டிக்கு பின்னாடி எத்தனை சூனாபானா பாண்டி, நெடும்பாண்டி, கிவி பாண்டி, எத்தனை கொடுக்கு பாண்டி இங்க பின்னாடி நின்று இருந்தது. இன்னைக்கு நின்னுங்கன்னு இருக்கு. 1 லட்சம் பேரை கொண்டீங்களா, 1.5 லட்சம், 1.25 லட்சம் பேர்கள் கொண்டீங்களே, இதையா நீ சுட்டி காட்டல பாலகிருஷ்ணா? ஐயா, இப்போ நீங்க சொல்றது யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற இந்த மண்ணில தானே இந்த கொலையை நடந்திருக்கு. சரி, இல்ல அதுதான் இந்த மண்ணில இந்த கொலைய நீங்க சொல்றது உண்மை. ஆனா ஆர் பாலகிருஷ்ணன் சொல்றத நீங்க மறுக்கல. இல்ல, அவர் ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறாரு, அவ்வளவுதானே. நான் என்ன சொல்றேன்னா, அந்த உண்மையை சொல்றதுக்கு கூட உனக்கு என்ன உரிமை இருக்குங்கிற, அது வரலாறு வந்து உள்முரண். இது உள்முரண். அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளரா சொல்றாரு இல்லீங்களா? அவர் வந்து ஒரு பொது அந்த வரலாற்று ஆய்வாளர் தான் கருணாநிதி செஞ்ச கொலையை ஏன் சொல்லல, இந்த கொடுக்கு பாண்டி செஞ்ச கொலையை ஏன் சொல்லலங்கிறான். அப்படி சொல்ல, இதே யாதும் ஊரே யாவரும் கேளிர் இடத்துலதான் 8000 பேரை வந்து ஒரு கொடுக்கு பாண்டி கொண்டாங்கிறல்ல. இதே யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற இந்த மண்ணுல தான் 1,80,000 பேரை மூக்காங்கிற ஒரு கொடுக்கு பாண்டி கொண்டான் அப்படின்னு அதையும் சொல்லலாம். இல்ல கொள்றதுக்கு துணை போனோம் அப்படின்னு சொல்லு. அப்படி சொன்னா நம்ம பொதுவாக வரவேற்கலாம். அது என்ன இங்க இருக்கிறது மட்டும் தெரியுது, அங்க இருக்கிறது தெரியலங்கிற. சரி, அப்போ நீங்க ஒரு கேள்வி எழுது. இப்ப நீங்க கடந்த காலங்கள்ல சோழர்கள் குறித்த விமர்சனங்கள் பெரு விமர்சனங்களாக நிறைய முன்வைக்கப்பட்டது. பா ரஞ்சித்ல இருந்து திருமாவளவன்ல இருந்து நிறைய பேர் அதை சோழர்கள் குறித்து, குறிப்பா ராஜராஜ சோழன் குறித்து கமெண்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து நீங்க பார்க்கிறீங்க, இப்போ பாண்டியர்கள் குறித்து கமெண்ட் பண்றாங்க. இடையில சோழர்களே தெலுங்கர்கள் அப்படின்னு கூட சொன்னாங்க. இவ்வளவுலாம் தாண்டி இப்ப பாண்டியர்களுக்கு இப்படி விமர்சிக்கிறாங்க. இவங்க ராஜராஜ சோழனை தமிழ் தேசியவாதிகள் தூக்கி பிடிச்சா அதை மட்டம் தட்டு வருவோம், பாண்டியனை தூக்கி பிடிச்சா மட்டம் தட்டு வருவோம். அந்த கோணத்துல தட்டுறது. இப்ப ராஜராஜ சோழனை வந்து நிலத்தை பிடிங்கினான்னு இவரு யார் சொன்னா, பாரஞ்சித்தனுடைய ஆதங்கத்தை முன் வச்சாரு. பாரஞ்சித்து சொன்னார்னா, அது என்ன ராஜராஜ சோழன் மட்டும்தான் புடுங்கனா, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவனும் புடுங்கலையா? நம்ம அந்த பார்வை வைக்கல. இப்ப நான் ராஜராஜ சோழன் மேல குற்றம் வைக்கல, நான் விஜயால சோழன் தொடங்கி சோழ அரசு முழுக்கவே அதை பண்ணிருக்குங்கிறான், மெய்யில மீட்டு எடுக்கலங்கிறான். அதே மாதிரி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பாண்டிய அரசும் மீட்டு எடுக்கல. அது எத்தனை மன்னன் வந்தாலும் அத்தனை மன்னனுக்கு அந்த பொறுப்பு உண்டு. வீழ்ச்சியடைய வச்சது பல்லவ அரசு. மகேந்திரவர்மன் தான் அதை காலி பண்ணான். அந்த அழிப்புக்கு பெரும்பங்கு உண்டு. சனாதனத்தை அந்த மண்ணில புகுத்தினவன் பல்லவ மன்னன் தான். அதை பின்பற்றணும் பாண்டியனும் சோழனும். அதன் வழிதான் ஆரிய வளர்ச்சி இங்க ஊக்கம் பெறுது. அது உச்சம் பெற்றது விஜயநகர வடுகார ஆட்சியில உச்சம் பெறுது. இதான் வரலாறு. இங்க நம்ம மன்னர்களும் வந்து பிழை பண்ணியிருக்காங்க. பிழை பண்ணா இங்க விஜயநகர ஆட்சி வருமா? நம்ம இப்ப சோழம் உலகத்தையே ஆண்டான், தெற்காசியவே ஆண்டான். அப்படி பார்த்தாக்க இன்னைக்கு ஆந்திரா தெலுங்கானால நம்மள ஆடணும், ஒரிசாலாம் அவன் தானே ஆண்டிருக்கான். அவன் பேர நம்ம தானே ஆடணும். மாற நம்ம மண்ண அவனும் வந்து ஆடுறான்னா என்ன? அப்ப இவங்க வந்து எங்கேயோ பிழை பண்ணிருக்காங்க. அப்ப எங்க பிழை பண்ணிருக்காங்கன்னா, எந்த ஒரு அரசும் ஒரு மெய்யியல் தத்துவத்தின் கீழ் தான் கட்டமைக்கப்படும் ஒழிஞ்சு மெய்யியல் சித்தாந்தம் இல்லாத அரசு வெல்லாது, வென்றாலும் நில்லாது. இந்த வீழ்ச்சிக்கு காரணம் இதுதான். இப்ப அங்க வந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து கிறித்துவத்தை அடிப்படையா வச்சிருக்கு. அரபு நாடுகள் இஸ்லாத்தை அடிப்படையா வச்சிருக்கு. இங்க பௌத்தத்தை அடிப்படையா வச்சிருக்கு. சைனா, மலேசியா இந்த பகுதி போனீங்கன்னாக்கா, இந்தியாவுல ஒண்ணுமே இல்லாத, இந்துன்னு ஒரு மதமே இல்லாத ஒரு தத்துவத்தை வச்சுக்கின்னு இந்நாள் வரைக்கும் அரசு ஓடிக்கின்னு இருக்கு. எல்லாரையும் முற்றாளாய்க்கின்னு ஓடிக்கின்னு இருக்கு. அப்ப அந்த அரசியல் நிலை பெறுவதற்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இருக்கு. அப்ப தமிழ் தேசியங்கிறதுக்கு என்ன சித்தாந்தம் இருக்குங்கிறது அவன் கேள்வி.
அப்ப தமிழ் தேசியங்கிறதுக்கு நீ திராவிட சித்தாந்தத்தை வச்சுக்கணும், இந்துத்துவ சித்தாந்தத்தை வச்சுக்கணும், தமிழ் தேசியத்தை கையில் எடுக்க முடியாது. அப்ப ஆசீர்வாத மெய்யியல் தான் தமிழருடைய சித்தாந்தம். அந்த மெய்யியலை மீட்காம நீங்க தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியாது. அந்த மெய்யியல்ல இருந்து வழுவனாங்கிற குற்றச்சாட்டை தான் நம்ம வைக்கிறோம். அது பாண்டியர்களோ பல்லவர்களோ சோழர்களோ அந்த மெய்யியல் கோட்பாட்டில இருந்து வழுவுனாங்க. அது வரலாற்று தரவுகளோட நம்ம சான்று கொடுக்கிறோம். நம்ம எந்த ஒரு தனிப்பட்ட மன்னனையும் நம்ம சுட்டி காட்டி இந்த தப்பு பண்ணாங்கன்னு சொல்லல. எல்லாமே அதை பண்ணியிருக்காங்க, பின்பற்றி இருக்காங்க. இன்னைய காலகட்டம் வரைக்கும் அதுதான் நடந்துகின்னு இருக்கு. அங்கதான் நம்ம போறோம். இவங்க என்னக்கா தமிழ் தேசியத்தினுடைய ஒரு அடையாள சின்னமா, இப்ப தேசிய தலைவர் இப்ப நம்ம அடையாள சின்னமா எடுத்தா உடனே அவரை மட்டப்படுத்துறது. சீமான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஆமக்கரி ஆமக்கரின்னு இந்த திராவிட இந்த கொடுக்கு பாண்டி எல்லாம் பேசணும்ல, முதல்ல இதனுடைய பின்புலம் ஒரு பொருள் தெரியுமா உங்களுக்கு? இது அவங்களுக்கு தெரியும். இந்த ஆமைங்கிறத அசிங்கமா பேசுறானுல அவங்களுக்கு தெரியும். ஆனா தமிழர் எவனுக்கும் தெரியாது. தமிழருடைய தேசிய அடையாளம் ஆணையம் ஆமையம். இது வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? ஆணையும் ஆமையும் தமிழ் இனத்தின் தேசிய அடையாளம். எப்படிங்க? புலிங்கிறது சோழ மண் அரசின் அடையாளம், மீனுங்கிறது பாண்டிய அரசின் அடையாளம், வில்லம்ங்கிறது சேர அரசின் அடையாளம், ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் அடையாளம் ஆணையும் ஆமையும். இது நம்மளை விட நம்ம இன எதிரிக்கு தெளிவா தெரியும். தமிழ்நாட்டுல விஜயநகர ஆட்சி காலத்துல ஒரு நாயக்கர் மன்ன கட்டின கோயில், எந்த கோயில் எனக்கு தெரியல, வலைத்தளத்துல தான் படத்தை பார்த்தேன். ஒரு ஆள் நின்னுக்குன்னு ஒரு கையில யானையும் ஒரு கையில ஆமையும் கொண்டு பிடிச்சிக்கின்னு நிக்கிறான். நிக்கிற ஆளுடைய தலை பன்றித்தலை. பன்றித்தலைங்கிறது பன்றிக்கொடி, விஜயநகர ஆட்சியினுடைய கொடி சிம்பல். பன்றித்தடையோடு நின்னவன் ஒரு கையில ஆமையையும் ஒரு கையில யானையையும் கொண்டு தூக்கி பிடிச்சிருக்காங்க, கழுத்தை பிடிச்சிருக்கான். இப்ப இரண்டும் தமிழ் தேசிய இனத்தின் அடையாளம்னாக்கா தமிழ் தேசிய இனத்தை கொண்டுட்டோங்கிறதா அதனுடைய பொருள். விஜயநகர ஆட்சி ஆளுமைக்குங்க தமிழ் தேசிய இனம் அழிக்கப்பட்டு விட்டதுங்கிறதா அந்த சிற்பம் நம்மளுக்கு சொல்ற கருத்து. இந்த பன்றித்தலைங்கிறது விஜயநகர தமிழ் தேசிய, ஆமா பன்றித்தலைங்கிறது விஜயநகர அரசின் குறியீடு. ஏன்னா அவங்க கொடியில பன்றி இருக்கும். ஆனால்தான் இளவரசர் இப்ப எடுத்த ஒரு படத்துல கூட பன்றியை கட்டி பிடிச்சிருப்பாரு உதயநிதி மாமன்னன் போன ஆட்சியில. அப்ப இந்த ஆமக்கரிங்கிறது சீமான் சாப்பிட்டங்கிறது இதை பெருசா எடுத்துன்னு ஆமக்கரி நக்கல் பண்றனுடைய பொருள் இப்ப புரியுதா? ஆமைங்கிறது தமிழ் தேசிய இனத்தின் அடையாளம். அத மட்டம் தட்டுறதுதான் திராவிடத்தினுடைய நோக்கம். அவனு எதிரி பூரா தெளிவா இருக்காங்க. வரலாறு தெளிவா தெரிஞ்சு, தமிழனுடைய வரலாறு தெளிவா தெரிஞ்சு, தெளிவா நம்மளை எங்கெங்கெல்லாம் காயடிக்கணுமோ அடிக்கிறான். நம்ம என்ன பண்றது? நம்ம மக்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அங்கதானே போகுது. இந்த மாதிரி தமிழ இனத்தினுடைய இப்படிப்பட்ட ஆளுங்களையும் இப்படிப்பட்ட இனத்தையும் வச்சுக்கணும். நீங்க எவ்வளவு நாளைக்கு கருத்து சொல்லி இதை திருத்தி இந்த மெய்யியலை ஊட்டி அவங்களை தமிழ் தேசியத்தை தட்டி எழுப்புறதுங்கிறது முடியல. எதிரி தெளிவா இருக்கான், நம்ம ஏமாளியாவும் எழுச்சவாயனும் இருக்கோம். அது என்ன செய்ய? ஆனாலதான் அவன்லாம் சொடுக்கு பாண்டின்னு சொல்லிட்டு போக முடியுது. இப்ப அண்மையில இலங்கையில இருந்து ஒருத்தவன் சீமான துப்பாக்கியால சுடுவோன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்து உயிரோட போக முடியுதுன்னா அப்ப இங்க இருக்கிற எந்த தமிழனுக்கும் சூடு சொன்னல இருந்து தானே பொருள். சீமான தவிர வேற யாரை சொன்னாலும் இந்த வார்த்தையை நான் கண்டிக்கிறேன். அதே அந்த வார்த்தையை சுட்டுடுவோம் ஸ்டாலினை சொன்னாலும் சரிதான், திருமாவளவனை சொன்னாலும் சரிதான், வேல்முருகனை யாரை சொன்னாலும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அரசியல் தலைவனை சொல்றதுக்கு அவனுக்கு என்ன தைரியம் யோக்கியதா இருக்கு? அது தமிழ்நாட்டுல மண்ணில் சொல்லிட்டு எப்படி அவன் உயிரோட திரும்பி போறாங்கிறதா நம்ம கேள்வி. அப்ப இப்ப சீமான சொன்னா கேட்டு இருக்கிறோம், நாளைக்கு திருமாவளவன் சொன்னாலும் கேட்க போறீங்க, வேல்முருகன் சொன்னாலும் கேட்டு இருக்க போறீங்க, அப்ப அன்புமணி சொன்னாலும் கேட்டு இருக்க போறீங்க. அப்ப நம்மள எவன் அடிச்சாலும் அவனை தானே அடிச்சான்ட்டு அடுத்தவங்க கம்முன்னு இருக்க போறீங்க. எத்தனை அரசியல் தலைவர்கள் எதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க, குரல் எழுப்பியிருக்கீங்க. இப்படி இங்க அரசியல் தலைமைகள் இருக்கும்போது அப்ப ராதாகிருஷ்ணன் சொன்னதுக்கு இது பாலகிருஷ்ணன் சொன்னத்துல என்ன வியப்பு இருக்குங்கிற அவங்க எல்லாம் இப்படித்தானே சொல்லுவாங்க, இப்படித்தானே கொச்சப்படுத்துவாங்க. இந்த கொச்சப்படுத்துறது தானே அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வரலாற்று ஆய்வின் தலைமை பொறுப்புன்னு கொடுக்கப்பட்டதெல்லாம் இப்படி பாண்டியர்கள் சோழர்கள் எல்லாம் கொச்சப்படுத்துறதுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு.
எதெல்லாம் தமிழ் இனத்தின் எழுச்சியின் அடையாளமாக நாம் கருதுகின்றோமோ அத்தனையும் அசிங்கப்படுத்துவதும் உதாசீனப்படுத்துவதும் தானே அவங்களுக்கு இடப்பட்ட ஆணை. திராவிடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணை. அத அவங்க எஜமானனுக்கு சரியான நாயா அவங்க வந்து வாலாட்டுறாங்க. அது தவிர வேற என்ன இதுல கருத்து சொல்ல முடியும்? ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது திரும்பி கடிக்குது, அங்க இருக்கிறது சரியா வாலாட்டுது. நிச்சயமாக ஐயா, நீங்க உங்களுடைய ஆதங்கத்தை பதிவு செய்த அதே சமயம் அறிவார்ந்த தகவல்களையும் வரலாற்று பூர்வமான தரவுகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மக்கள் உண்மைகளை அறியட்டும். தொடர்ந்து வெவ்வேறு நேரத்துல வேற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேசுவதற்காக இன்னொரு தருணத்துல இணைவோம். அழைப்பை ஏற்று இணைப்புல இணைந்தமைக்கு மிக்க நன்றிங்க. செவிமெடுத்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.